Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் வாட்ச் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். டைமெக்ஸ் பிராண்டில் இருந்து. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாக்ஸோட அப்பியரன்ஸ் இதுதான் இப்படி தான் இருந்தது. நம்ம இதை சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆஃபரில் 990 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். பிளாக் கலர் ஃபுல்லாக டயலும் பிளாக்கு, வாட்சோட கலரும் வந்து பிளாக்கு. இதில் வந்து ஒவ்வொரு வேரியண்ட் இருக்குது. நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க டைமெக்ஸ்னு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள ப்ராடக்ட் இருக்குது. மேனுவல் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி டைம் செட் பண்ணுறது, டேட் அண்ட் டைம் இருக்கிற வாட்ச்னால் வந்து அதுக்கு டேட் அண்ட் டைம் எப்படி செட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சோட wrap இருக்குல்ல, அந்த செயின் அது கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் நம்ம, அதை எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, வாட்டர் ரெசிஸ்டண்ட்னா எவ்வளோ மீட்ரு, அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்கள் என்ன வாட்ச் வாங்கியிருக்கீங்களோ அதை கம்பேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குது பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த டைமெக்ஸ் பிராண்டோட ஆத்தென்டிசிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த QR கோடை வந்து டைமெக்ஸ் ஆப் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லை ஃபேக் ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்புறம் இதை வச்சு நீங்கள் ஸ்டோரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வாட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லக்கி வின்னர்ஸ்க்கு வந்து கிடைக்கும் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பின்ன ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் வாங்கினதுக்கப்புறம். அப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சும்மா எப்போவும் போட்டெல்லாம் ஸ்டிக்கர் கொடுப்பாங்களா, போட்டு ஹெட்செட்டு அந்த மாதிரி இதெல்லாம், அது மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அது எப்போ இருந்து இந்த கம்பெனி இருக்குது, வாட்ச் மேக்கர்ஸ் 165 வருஷமாக அவங்க ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஹிஸ்ட்ரியை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எம்ஆர்பி பாருங்கள், கிட்டத்தட்ட 2500 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம வந்து 990 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வாட்ச்சு. இது வந்து உமன்ஸ் வாட்ச், ஸோ அதனால் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் செக் பண்ணுறதுக்கு அந்த கார்டில் நம்ம கொடுத்துருந்தாங்களா ஒரு QR. அதே மாதிரி இந்த பேக் சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாட்சோட பேக் சைடில். இதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் ஒரு சில வாட்சஸில் இருக்கிற மாதிரி மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சின்ன லேபிள் மாதிரி ஒட்டியிருக்காங்க. அந்த டைம் சேஞ்ச் பண்ணுற க்ரௌண்டில் வந்து சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா வந்து வாட்ச் ஆன்லேயே இருந்து ஒரு 1 இயராக விற்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ரி வந்து யூசேஜ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பேட்ரி யூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சில ப்ராடக்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இதை எடுக்கும்போது வாங்கினோன்னே என்னடா வாட்ச் ஓடலை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த ஒயிட் கலரில் ரைட் சைடு நீங்கள் பார்ப்பீங்க, நான் கூட இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வாட்ச் வந்து ஒர்க் ஆகும். ஃபைனலாக அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லா ஆப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் இதில் சொல்கிறதுக்கு, வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதை பற்றினா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.